ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினது அப்படின்னா, யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான பண்புகள் இருக்குது. அது அவங்களுக்கே கிட்டத்தட்ட தெரியாது. அதை பற்றின கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் பெட் அனிமல்ஸை சேல் பண்ணுற ஒரு விற்பனை நிலையம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட செல்ல பிராணிகள் எல்லாமே அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். நாய், கிளி, பூனை இப்படி நிறையா வச்சு விற்பனை பண்ணிட்டு வராங்க. நாய்க்குட்டியை விற்பனை பண்ணுற இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு சிறுவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட போயிட்டு கிளி, பூனை இதுகளோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலைன்னு கேட்குறான். 10,000 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி, அது வேணாம், இந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. அது 5,000 அப்படின்னு சொன்னார். இந்த சின்ன பையன்கிட்ட கையில் இருக்கிறதே வெறும் 500 ரூபா தான். அதனால் இதை விட குறைஞ்சதா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரான். அந்த கடையில் மூலையில் சரியாக யாருமே கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடக்குது. பாவமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்கார்ட்ட பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்கிற நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்குறான். தம்பி, அந்த நாய்க்குட்டி ஒரு கால் ஊனமாக இருக்குது. அதனால் அது உன்னோட குதித்து விளையாட, ஓடி விளையாட முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. அது தெரிஞ்சு தாங்க நான் கேட்குறேன், அதோட விலை என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அதட்டலாக கேட்குறான். தம்பி, இது கால் ஊனம். அதனால் இது காசு கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே பிரியப்பட மாட்டாங்க. இதை போய் நான் உனக்கு ஃப்ரீயாகவே தரேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவனுக்கு கோவமே வந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் சும்மாலாம் தர வேணாம், இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்கன்னு சொல்லி 500 ரூபாயை காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அவருக்கு ஒன்றுமே புரியல, ஆச்சரியமாக இருந்துச்சு. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுக்குறாரு. அந்த நாய்க்குட்டியை தன்னோட மார்போவில் 2 கையால் அணைச்சி தூக்கிக்கிட்டு வெளியே வரான். அப்போ கடைக்காரர் அவனை ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு புரியுது. அந்த சிறுவன் தன்னோட 2 கையால் அணைச்சபடி கடைக்கு வெளியே நடந்து வரப்போ கொஞ்சம் உந்தி உந்தி நடந்து போகிறத பார்க்குறாரு. ஆமாங்க, அவனுக்கும் ஒரு கால் ஊனமாக தான் இருக்குது. இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமான் கிடச்சிட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சி அதை பெருமைப்படுறாரு. அதனால் ஊனங்கிறது ஒரு குறை இல்லை அப்படிங்கிறத அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? யாரையுமே எந்த காரணத்துக்காகவுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ.